என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சஹாபாக்கள் சொல்லி ஒரு 10 பேரை நம்ம எல்லாரும் பரவலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த 10 பேர்ல பிலால் ரலியல்லாஹு அவனுடைய பேர் என்ன செய்யல, அதுல குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வேற ஒரு ஹதீஸ்ல மேராஜுக்கு போயிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, பிலால் நடந்து போற மாதிரி அந்த சத்தத்தை கேட்டு வந்து, சொர்க்கத்துல உன்னுடைய காலடி ஓசையை கேட்டனே, நீ அப்படி என்ன அமல் செய்கிறாய்ன்னு கேட்பாங்க. நான் எப்போது ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத்து நான் தொழாமல் இருந்ததில்லை அப்படின்னு பிலால் சொல்லுவாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அவரும் இந்த சொர்க்கவாசின்னு இப்ப ஆயிடுறாரு, அப்ப ஏன் அவர் வந்து அதுல சேர்க்கல என்று அந்த கேள்வி கேட்கிறாங்க. அதாவது சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் 10 பேருங்கிறது இருக்குல்ல, அதை வந்து சரியான முறையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த சகாபாக்கள்லயே 10 பேர் தான் சொர்க்கவாசிகள் இந்த உலகத்தில் இருந்த நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. அது என்னன்னு கேட்டா, ஒரு டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேரையும் சொல்லி இவங்க எல்லாம் சொர்க்க அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னான்னு ஒரு லிஸ்ட் வாசிக்கிறாங்க ஒன் டைம். அப்ப சொன்ன பேர் 10 பேர் அர்த்தம், மொத்தமே 10 தான் அர்த்தம் கிடையாது. ஒரே மூச்சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேரை பத்தி என்ன செய்வாங்க, சொர்க்கவாசிகள்னு ஒரு டைம்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்படி ஒரு நேரத்தில் 10 பேரையும் ஒரு லிஸ்ட்ல கொண்டு வந்ததுங்கிற வகையில் தான் இந்த 10 பேர் சொர்க்கவாசிகள் என்று சொல்லணுமே தவிர 10 பேர் மட்டும்னு சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனா பத்ர் போர்ல கலந்து கொண்ட அத்தனை பேரும் சொர்க்கவாசி தான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பத்ர் வாசிகளை பார்த்து அல்லாஹ் சொன்னான், என்ன சொன்னா, யஅமலு மாஷியத்தும் ஃபஇன்னி கத் கஃபர்து லக்கும், நீங்க என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன். அதை செஞ்ச பிறகுதான் எல்லாம் மன்னிப்பான் எப்போதுமே. பத்ர் வாசிகள் என்ன பண்றான்னு கேட்டா, அட்வான்ஸா மன்னிக்கிறான், இனிமேல் நீ செய்யறது உனக்கு மன்னிச்சுட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளவு நெருக்கடியான கட்டத்தில் வந்து அவங்க வந்து நினைஞ்சாங்க, வந்து தியாகம் பண்ணாங்க, வெற்றி பெறுவோன்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் இப்ப கிடையாது, தோல்விதான், அழிவுதான், மரணம் தான் தெரிஞ்சுக்கிட்டே நினைஞ்சாங்க. போய் அவங்க உசுரை கொடுத்து தியாகம் பண்ற காரணத்தினால அவங்க எல்லாம் கன்ஃபார்மா சொர்க்கவாசிகள் தான். அவங்க அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சு இருந்தாலும் சரி அதெல்லாம் முன்கூட்டியே மன்னிக்கப்பட்டு விட்டதுங்கிற அளவுக்கு கேரண்டி இருக்கிறது. அப்படி பார்த்தா பத்ர்வாசிகள்லாம் சொர்க்கவாசிகள் சொல்லணும். பிலால் ரலியல்லாஹு நீங்களே சொல்லிவிட்டீங்க, அவங்க வந்து சொர்க்கவாசிகள் சொல்லணும். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் அவங்களுக்கு அங்கேயும் வந்து மனைவியா இருப்பாங்க, அப்ப அவங்க எல்லாம் சொர்க்கவாசிகள் தான் வரும். அப்படி அந்த மாதிரி பட்டியல் நிறைய இருக்குது. நிறைய பேரை பத்தி என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு வேண்டியது இல்ல. ஒருத்தர் வர்றாரு ரசூல்லாட்ட வந்து போர்க்களத்தெல்லாம் கேட்கிறாரு. இப்ப வந்து நான் வந்து போர்க்களத்துல போய் அல்லாஹ்வுக்கா நான் மும்முரமா இறங்கி சண்டை போட போறேன், நான் எங்க இருப்பேன்னு கேட்கிறாரு. ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல தான் சொல்றாங்க. உடனே போறாரு, உடனே அவர் சொர்க்கவாசி தான், பேர் சொல்லப்படாட்டாலும் அவர் சொர்க்கவாசி தான். இன்னொரு அம்மா வந்து என்ன செய்யறாங்க, என் மகன் இறந்துட்டார் போர்ல, அவன் எங்க இருப்பாருன்னு, ஒவ்வொரு ஆளா இல்லியின், அவரு இல்லியின்க்கு மேல பெரிய இடத்துல இருக்கிறாருங்கிறாங்க. அப்ப சொர்க்கவாசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டவர்கள் இப்படி ஒரு 4 லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு 500 வரைக்கும் தேரும். லிஸ்டா எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பத்ர்ல ஒரு 300 ஆகி போச்சுல, அதுபோல தனித்தனி நபர்களா எடுத்தீங்கன்னா ஒரு 200 ஆச்சு என்ன செய்யும் தேரும். இந்த அஸ்ரத்துல் முபஷரான்னு சொல்வது என்ன அர்த்தம்னு கேட்டா, 10 பேர் மட்டும் நீங்க நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு நேரத்தில் சொர்க்கவாசிகள் 10 பேர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதில் இந்த 10 பேர் இருந்தாங்க, அதான் அர்த்தம். நிறைய பேர் இருக்கிறாங்க.